அஸ்ஸலாமு போன வீடியோ பார்ட் 2ஓட கண்டினியூ தாங்க இது. இதோட நம்ம காலேஜ் ட்ரிப்பு எண்டுக்கு வந்துருச்சு. இன்னும் போலையா? நம்ம ஐலாண்ட் போயிட்டு கடைசியாக நம்ம எங்கே போனோம்னா நாங்கள் வழுதூர் பள்ளிக்கு தாங்க போயிருந்தோம். இந்த வழுதூர் பள்ளியில் நிறைய பேர் பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபாரினில் உள்ள பள்ளிவாசல் மாதிரியே இங்கே கட்டியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த வழுதூர் பள்ளியை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் திரும்ப வந்திருக்கேங்க. இந்த பள்ளியை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பட் உள்ளக்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு பாருங்களேன். பலன்னு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே போகும்போது எங்களுக்கு இசா டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே ஒழுலாம் செஞ்சுட்டு ஒழு செய்கிறதுக்குன்னு இடம் இருக்குது. பாத்ரூம் ஒழு செய்கிற இடம் எல்லாமே நீட்டாக உண்மையாகவே ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. நாங்கள் அங்கேயே ஒலெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் அங்கேயே இசாவும் தொழுதுட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோங்க. இங்கே பாருங்களேன், நாங்கள் ஏதோ ஒரு போஸ் கொடுக்க அது ஏதோ ஒரு போஸ் ஆகி ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சுங்க. அதோடய நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்களுக்கு சரியான பசி எடுத்துருச்சுங்க. ஸோ நம்ம பீமாஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பீமாஸ்குள்ளே போயிட்டோம். அங்கே கிளம்பும்போது 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறனால நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெஜ்ஜுக்கு போயிட்டோங்க. ஸோ அதனால் பீமாஸ்க்கு போயிட்டோம். அங்கே சூப்பராக இருக்குங்க ஃபுட்டு. அங்கே ஃபுட்டெல்லாம் எப்போவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே உள்ள வாட்டரே ஹாட் வாட்டர் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஜீராலாம் கிடக்குங்க. சூப்பராக இருக்கும். வாட்டரே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக தான் அங்கே ஃபுட்டு வாட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பசி எடுத்துருச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சோலாபூரி, அப்புறம் தோசை, இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா நிறைய நாங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். உங்களுக்கே தெரியும், நாங்கள் சாப்பிடும்போது எதையுமே கண்டுக்க மாட்டோம். எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ நாங்கள் அந்தளவுக்கு அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கல. டக்கு டக்குன்னு சாப்பிட்டு பாருங்களேன், பிளேட்டே காலி ஆகிடுச்சு. விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் வேனில் ஏறிட்டோங்க. இந்த வேனில் ஏறிட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் வண்டியில் வரும்போது என்னெல்லாம் கூத்து பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னு தாங்க, ஒரே ஜாலி தாங்க. நாங்கள் அப்படியே பாட்டு பாடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோங்க. எங்களுடைய பாட்டெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடியிருக்கோம். அங்கே பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நாங்கள் வேறு லைனில் பாடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் முன்னாடி கேட்டது 19 கிட்ஸ் அந்த ஸ்டேஜில் கேட்டதா. ஸோ எங்களுக்கு இப்போ அது மறந்துடுச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக சாங்ஸ் வர வர எங்களுக்கு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு எங்களோட சாங்கெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். பட் சிரிப்பு வந்தால் சிரிச்சிருங்க. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. அப்புறம் இந்த வீடியோ ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள என்ஜாய் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.